ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தாங்க தி மோனாக் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 1ஓட எபிசோடு 9 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து நம்ம லீயும் பில்டராண்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதான் ஹிரோஷியுமே இருந்திருக்கான். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது லீ சொல்லுவார், அங்கிள் லீ சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டராண்டா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான வேலைக்காக போகிறேன், கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன், அதை நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பாக்கெட் நைஃபை நம்ம ஹிரோஷிட்ட கொடுத்துட்டு போவார். ஸோ நம்ம ஹிரோஷி பார்த்தீங்கன்னா பென்சிலை இப்போ கத்தி வச்சு தான் வர சொல்லியிருப்பார்ல, ஒரு வேளை இந்த பழக்கம் இங்கிறது தான் வந்திருக்குமோ, என்னது கத்தி கொடுத்துட்டு போயிருந்திருப்பாப்ல. ஸோ அதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார், என்னோட லக்கி நைஃப் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு மொனார்க் அவுட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ஹாலோ எர்த்துக்கான ஒரு டனல் ஓப்பன் இருக்குது. அந்த டனலை இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நிலாவில் கால் வைக்க போகிறாங்க நான் மனுஷங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே காலை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கால் வைக்க தான் போயிருப்பாங்க. ஸோ நிலா கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலோ எர்த்து நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல போகிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஹவர் கிளாஸ் நீ மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஹவர் கிளாஸ்னால் என்ன, டைமை மென்ஷன் பண்ணுறது என்ன? ஸோ இந்த இடத்துலையுமே அந்த டைமை வச்சு தான் இவங்களுமே சொல்கிறாங்க போட்டிருக்கு. ஸோ ஏன்னா இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டைமை வச்சு கொஞ்சம் விளையாடி இருந்திருப்பாங்க. லைக் ஒருத்தவங்க வயசாக இருக்கும், ஒருத்தவங்க வயசாக இருந்திருக்காது. ஸோ நடுவில் சில கேப்ஸ்லாம் விழுந்திருக்கும். ஸோ இப்போ இதான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேக்கிக்காக இவங்க கூட ஒரு 4 பேர் போயிட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த இடத்துல அந்த காமா சிமுலேட்டரையுமே ஒன்று வச்சிருக்காங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்தால் மட்டும்தான் அந்த ஹாலோ எர்த்துக்கான அந்த ஒரு டனல்ன்றதே ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்ற போது அந்த காமா ரேடியேஷனை ஃபேக்காக கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வர வச்சு அது போகிறதுக்குள்ளே இவங்க அந்த இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். ஸோ இப்போ அந்த காமா சிமுலேட்டர் வச்சு மான்ஸ்டருமே வர வச்சிடறாங்க. பார்த்தாலே தெரியாது அந்த அயான் டிராகன் தான். ஸோ அந்த டிராகன் யூஸ் பண்ணி இப்போ அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ளேயுமே இறங்கிட்டாங்க. இறங்கினா அந்த இடத்துல இருக்கிற சுற்றி அந்த இரும்பு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்குது. அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ மொத்தமாக அடிச்சு மொத்தமாக இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பில்டராண்டாக்கு எதுவுமே தெரியல, புரியல. அவரே கொஞ்சம் விழிப்பிதிங்க தான் நின்றுட்டு இருக்காப்ல. அண்ட் இப்போ லீஷாக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்த அவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு முழிக்கிறாரு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவர் பட்டிலேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டனலேருந்தே அவர் வெளியே வந்திருக்காரு. இதே சமயத்தில் ஜென்ரல் பக்கெட்டுமே வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலாக போனதால மொனாக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்திருப்பாப்ல. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவன் அங்கிள் இழந்துட்டான், அம்மாவை இழந்துட்டான், ஒன்றையும் இழக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். அண்ட் இப்போ லீஷாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1982, இவர் 1962 அந்த டனலில் போயிருப்பார். இப்போ வெளியே வந்து டாக்டரை மிரட்டி பில்டராண்டாவை கூப்பிடுங்களா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டிவியில் பாருங்களேன் ஒரு ராக்கெட் லான்ச்சை காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ 1982 1962 சமயத்தில் அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே ஐ மீன் அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போயிருந்திருப்பாங்க அந்த டனல் மூலமாக. இப்போ நிலாவிலே மனுஷன் கால் வைக்க போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார்ல. ஸோ நிலாவில் கால் வைக்க போகிறாங்க அப்படின்னா அது நடந்தது 1969. ஸோ இவங்க 1982 இருக்காங்க. ஸோ நிலாவில் கால் வச்சுட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச் சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக ஹிரோஷி வந்துருவாப்ல. என்ன அங்கிள் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாக்கெட் நைஃப் எடுத்து காட்டுறான். 20 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சா லீஷா அந்த இடத்துல தலை சுற்றி கிருக்குன்னு வந்து கீழே விழுந்துடுறாப்ல. அண்ட் இப்போ ஹிரோஷி கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மொனாக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை, எங்கள் பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் சின்ன வயசே கிட்டத்தட்ட டெவாஸ்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மாவும் போயிட்டாரு, அப்பாவும் போயிட்டாரு, அங்கிளும் போயிட்டாங்க அப்படின்ற போது அவர் சின்ன வயசு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக டெவாஸ்டேட் ஆகிருக்கும். அண்ட் அவங்க உண்மையான அப்பா கூட கிடையாது, அவங்க உண்மையான அப்பாவும் போரில் இறந்துருப்பார், மேபி அப்படி தான் இறந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னும் உங்களுக்கு எங்கேஜ் மாதிரி தான் தெரியுது, நமக்கு தெரிஞ்ச எல்லா லாஜிக்குமே அது மொத்தமாக ஊற்றி மூடுது, என்ன நடந்துச்சு அப்படிங்க சொல்லும் போது அந்த டனலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் உள்ளே போயிருக்காங்க, ஆனால் 3 பேர் தான் இறங்கியிருக்காங்க. ஒருத்தர் ஆந்தி வெளியே இறந்துட்டார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டிட்டு நாங்கள் வெளியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அயான் டிராகன் மாஸ்டர் எகைன் இவங்களை ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஒருத்தர் இருந்திருக்காங்க. லீஷா மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காரு. அண்ட் அந்த அயான் டிராகன் அந்த இடத்துலேருந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வரும்போது லீஷாவுமே அது கூட எப்படியோ வெளியே வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா ஜப்பானில் இருக்கிற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாரு. அங்கேருந்து தான் உங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஹாலோ எர்த்துக்குள்ளே ஏதோ கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, பட் பூமியில் கிட்டத்தட்ட 20 வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ ஹாலோ எர்த்துக்கு இதுக்கும் டைம் டைலேஷன் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, ஆளை ஊட்றா சாமி அப்படின்ற மாதிரி ஹிரோஷி அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இது ஃபேமிலி லெகசிரா அப்படின்னு சொல்கிறாப்புல. லெகசியா, இந்த லெகசி எனக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, என் சின்ன வயசு என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, என் ஃபேமிலியே இறந்துட்டதான் நினச்சி 3 எம்டி பாக்ஸை புதைச்சேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எம்டி பாக்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹாலோ டனலில் விழுந்திருப்பாங்க, அப்சல்யூட்லி அவங்க டெட் பாடி கிடச்சிருக்காது. ஸோ செத்துட்டு தான் நினச்சி ஒரு எம்டி பாக்ஸை புதைச்சிட்டாங்க. ரெண்டாவது அவங்க அப்பா செத்துருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலாண்டில் போய் ஒரு மான்ஸ்டரோட வாயில் மாட்டி செத்துருப்பாரு. ஸோ அவருமே டெட் பாடி கிடைக்கல. ஸோ எகைன் ஒரு எம்டி பாக்ஸை புதைச்சிருக்காரு. இப்போ லீஷாவுமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலோ டனலுக்குள்ளே தான் போயிருப்பார், இறந்துருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அண்ட் அவருமே செத்துட்டு தான் நினச்சி தான் அந்த இடத்துல எம்டி பாக்ஸ் போச்சு
வச்சிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக 3 எம்டி பாக்ஸை நான் புதைச்சிருக்கேன், இதுக்கப்புறமா எனக்கு எல்லாம் அதான் முடியாது, ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எஸ்ஸாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மொனார்க்கு வேணாம், எதுவும் வேணாம், விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அண்ட் இப்போ லீஷாவை ஒரு ஹோல்டேஜ் ஹோமில் வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி ஃபிட்டாக அந்த மனுஷன் இப்போ தொப்பையும் தொம்மையுமா வந்துட்டு இருக்காப்புல. அண்ட் அவர் மெடிக்கேஷன் கொடுத்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்தியாக அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் இந்த ஹோல்டேஜ் ஹோமில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி ஒரு டைம் நியூஸை பார்க்கும்போது தான் காஜலா திரும்ப வந்துருச்சு அப்படின்றது அவருக்கு தெரியுது. திரும்ப வந்துருச்சுன்னா ஏதோ மேட்டர் நடக்க போதே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது அவருக்கான மெடிக்கேஷனை அவர் எடுக்காம விட்டுறாரு. இது நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாசிபிளி அவர் அங்கேருந்து தான் கிளம்புறதுக்கான அந்த ஒரு ஐடியாவை போட்டுருந்துருக்கணும். அண்ட் இப்போ கட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்துச்சுல. எப்போ நம்ம கென்டாரோ ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீ இதை ஃபாலோ பண்ண வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் டிம்மும் டோவாலும் எப்படியும் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. டிம்முக்குமே காலில் அடிபட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ கென்டாரோட அம்மா வந்து அவங்க கூப்பிட்டு போயிடறாங்க. வேர்டுக்கும் இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்போ எனக்கு கேட்மே லீஷாலாம் அந்த டனலுக்குள்ளே விழுந்தாங்களே, விழுந்த அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீஷா ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்காருல, ஸோ அவருக்கு இது புதுசாக தெரில போல். பட் நம்ம மேற்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது இங்கேருந்தானா உன்னை போட்டு தள்ளிடும், ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டி எப்படியோ எஸ்கேப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹாலோ இடத்துக்குள்ளே பூமியில் இருந்துகிட்டு இருக்கோம். பூமிக்கு உள்ளே இருக்கிற உலகம் இது அந்த மாஸ்டர்ஸோட ரேலம் அப்படின்னு தான் அவர் மெஷர் பண்ணியிருப்பார். ஸோ இது ஹாலோ எடுத்து பூமிக்கு உள்ளே இருக்கிற ஒரு பூமி கிடையாது, இது வந்துட்டு ஒரு தனி உலகம் ரேலமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து தான் கேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டை தேடி அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கென்டாரோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபுரமாக தான் காட்டியிருப்பாங்க. நீ இப்படியே கதலை கண்ணா அதாவது வேலைக்கு போட கொஞ்சம் பாரு, ஒன்று நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்க அம்மா அறுது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குமே போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மொனார்க்கில் காட்டுறாங்க. நம்ம பாண்ட்ஸ் வந்துட்டு பாட்டி கேட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காமா சிக்னேச்சர்ஸ்லாம் வருதுல, அதில் ஒரு சிக்னேச்சர் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. பின்னாடி வந்த ஒரு சிக்னேச்சர் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. லைக் யாரோ வாண்டடாகவே சிக்னல் கொடுக்குற மாதிரி யாரோ நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை மட்டும் பர்டிகுலராக ட்ராக் பண்ணுறாங்க. அது யாருன்னு எபிசோடு கடைசியில் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஹால் இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மேட்ரு என்ன விஷயம் அப்படின்றத லீஷா எல்லாமே மேற்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ டெக்னிக்கலாக இவருக்கு 20 வருஷம் போயிருக்குன்னா இவருக்கு 90 வயசு ஆயிருக்கணும், ஆனால் 70 வயசு தான் ஆயிருக்கு. ஸோ 20 வருஷத்தை அதுலேருந்து கழிச்சிருக்காப்புல. ஐ மீன் அந்த ஹால் இடத்து மூலமாக இவருக்கு 20 வயசு அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றத விட அவர் இழந்திருக்காரு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு கென்டாரோ வந்துட்டான். வந்து பார்த்தா அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷி அதுக்குள்ளே வந்துட்டாப்ல. அண்ட் நம்ம கென்டாரோட உடம்புல இந்த காயெல்லாம் ஆறிட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் டைம் கேப் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு தெரியல. லைக் கென்டாரோவால் நடக்க முடியாது, ஸ்டிக் வச்சு தான் நடப்பான். அண்ட் முகத்துலாம் கூட பயங்கரமாக காயம் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த காயம் எல்லாமே ஆயிருக்கு, நல்லா நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கேப் ஆயிருக்கு. பட் எவ்வளோ நாள்ன்றதை மட்டும் சரியாக மென்ஷன் பண்ணல. ஸோ டைம் கேப் சரியாக தெரியாதனால கொஞ்சம் டைம் போயிருக்கு அப்படின்னு நாமளே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிரோஷி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டயுமா கோவம் நடந்த மாதிரி தான் காட்டுறான். எனக்கு புரியுது, உனக்கு கேட்ட பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடாது, பட் இந்த பாலைவனத்தில் இருந்தெல்லாம் விட்டுரு, அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம கூப்பிட்டு பேசுவோம் 2 பேத்துக்கு நான் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் லேட் ஆகிடுச்சு, கேட்டு செத்துட்டா அப்படின்னு அவர் இடத்துல மென்ஷன் பண்ணுறாப்புல நம்ம கென்டாரோ. சினிஷியலாக பார்த்தீங்கன்னா அதை கேட்டு அவர் அல்ட்ரா மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஹாலர் டனலுக்குள்ளே மாட்டில் அவங்க செத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஹாலர் டனலுக்குள்ளே விழுந்த மாதிரி சொல்ல, ஏன்னா ஹாலர் டனலுக்குள்ளே விழுந்த லீஷா திரும்ப உயிரோட வரத இவர் பார்த்துருப்பாரு. ஸோ அப்படி சொல்லியிருந்தால் மேபி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். பட் இப்போ இப்படி சொன்னதுனால அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டுக்கு என்னாச்சு அப்படிமா காட்டுறாங்க. கேட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தாக் அவர் ஒரு காட்டு பண்ணி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு பார்க்குறதுக்கு. அது இவளை பார்த்தீங்கன்னா துரத்துற மாதிரி, அது கிட்டத்தட்ட நான்வெஜ் தான் போட்டிருக்கு, இவளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது இவளை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக யாரோ அம்பு விட்டு தடுக்கிறாங்க. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள முடி பார்க்கறதுக்கு ஒரு ஹூடி ஃபீல் கொடுத்து அப்படியே ஹாக்கி மாதிரியே இருந்துச்சு. ரோனின் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹாக்கினே நான் நினச்சிட்டாங்க. ஹூடி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க அந்த முடி பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரியுது அது நம்ம கேக்கோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் கேக்கோ. அண்ட் அங்கே கேட்டு தான் அவங்க பேத்தி, அவங்க பாட்டி பேத்தினா நம்ப முடியுமா? பட் இந்த இடத்துல அப்படி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ கேக்கோ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கேட்டை காப்பாற்றிருக்காங்க. கேக்கோ டெக்னிக்கலி உயிரோட தான் இருக்காங்க. எவ்வளோ நாள் பாஸ் ஆச்சு, இது என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.